வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம். ஒரு சிறிய நகரத்தில் ஆதித்யா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆதித்யா திறமையானவன், கடின உழைப்பாளி. ஆனால் அவனிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அவனுக்கு எல்லாவற்றிலும் மிக விரைவாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. பொறுமையாக காத்திருப்பது அவனுக்கு பிடிக்காது. அவன் ஒரு புதிய தொழிலை தொடங்கினான். முதல் மாதத்திலேயே பெரிய லாபம் வரவில்லை என்றவுடன் சலிப்படைந்து அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு ஒரு தொழிலில் இறங்கினான். அதுவும் சீக்கிரம் லாபம் தரவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் புதிய தொழில்களை தொடங்கி சிறிது காலத்திலேயே விட்டுக்கொண்டே இருந்தான். இதனால் அவனது நேரமும் பணமும் வீணாயின. மேலும் அவன் சோர்வடைந்தான். ஒரு மாலை நேரத்தில் மிகவும் விரக்தியுடன் நகரின் வயதான தோட்டக்காரர் ஒருவரின் வீட்டின் அருகே நடந்து சென்றான். அந்த தோட்டக்காரர் தாத்தா சுந்தரம் மிகவும் அமைதியானவர். தனது தோட்டத்திலேயே மகிழ்ச்சியை கண்டவர். அவர் பல ஆண்டுகளாக தனது தோட்டத்தில் மரங்களை வளர்த்து வந்தார். ஆதித்யா தாத்தா சுந்தரத்திடம் சென்று, ஐயா, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. நான் தொடங்கும் எல்லாமே தோல்வியில்தான் முடிகிறது. சில நாட்கள் பொறுக்கக்கூட எனக்கு சலிப்பாக இருக்கிறது. என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டான். தாத்தா சுந்தரம் புன்னகைத்தார். அவர் ஆதித்யாவை தன் தோட்டத்திற்குள் அழைத்து சென்றார். அங்கே 2 வெவ்வேறு வகையான தாவரங்களை காட்டினார். தம்பி, இந்த 2 செடிகளையும் பார் என்றார் தாத்தா சுந்தரம். இது மூங்கில் செடி. இதை நான் நட்ட முதல் வருடம் எந்த வளர்ச்சியையும் காணவில்லை. 2வது வருடம், 3வது வருடம், 5 வருடங்கள் வரை மண்ணுக்கு வெளியே ஒரு சிறு தளிர் கூட தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினேன். ஆனால் 6வது வருடம்தான் இது ஒரே இரவில் கிடுகிடுவென மேலே வளர்ந்தது. இப்போது வானை தொடுகிறது என்றார். இது சாதாரண பழம் தரும் செடி. இதை நட்ட சில மாதங்களிலேயே இலைகள் வந்தது. அடுத்த வருடமே பழங்கள் கொடுத்தது என்று மற்ற செடியை காட்டினார். தாத்தா சுந்தரம் மேலும் விளக்கினார். மூங்கில் 5 வருடங்களாக மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு பலமான அடித்தளம் இல்லாமல் அது அவ்வளவு உயரத்துக்கு வளர முடியாது. நீயோ உன் வேலையின் வேர் வலுப்பெறுவதற்குள் முன்பே உயரத்தை மட்டும் எதிர்பார்த்து தொழிலை விட்டு விடுகிறாய். இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அதற்கு நீண்ட கால பொறுமை வேண்டும். தோல்விகளை தாங்கும் வலிமையும் வளர்ப்பதுதான் உனது முதல் வளர்ச்சி. தாத்தாவின் அறிவுரையை ஆதித்யா ஆழமாக உணர்ந்து கொண்டான். அவனது பிரச்சனை என்னவென்றால், விரைவான முடிவுகளை எதிர்பார்த்து அந்த பணியின் ஆரம்பகால போராட்டங்களை எதிர்கொள்ள பயந்து ஓடியதுதான். அன்று முதல் ஆதித்யா மீண்டும் தனது முதல் தொழிலை தொடங்கினான். இந்த முறை அவனுக்கு லாபத்தை விட தன் வேலையின் தரத்திலும் வேர்களை வலுப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தினான். மாதங்கள் கடந்தன. அவனது பொறுமையும் விடாமுயற்சியும் பலனளித்தது. 6வது மாதத்தில் அவனது தொழில் மெதுவாக லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. ஓராண்டிற்குள் அதுவே அவனது மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. கதையின் அரிய முடிவு. ஆதித்யா இறுதியில் கற்றுக்கொண்டான். வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் என்பது விரைவான இலக்குகளை அடைவதில் இல்லை. மாறாக தன் வேலையின் அடித்தளத்தை பலப்படுத்தவும், கஷ்ட காலங்களில் பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் உழைக்கவும் தயாராக இருப்பதே. அந்த பொறுமையே அவனுக்கு நிம்மதியையும் நிரந்தர வெற்றியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் பரிசாக அளித்தது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.